ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சேனல் ஃபோக்கஸ்ஆர்க். நான் உங்க அபிநயா. ஸோ நீங்க எல்லாருமே இன்ட்ரோ வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் வந்து கண்டென்ட் வீடியோ அப்லோட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கண்டென்ட் வீடியோ. ஸோ நம்மளோட கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்னா என்ன, அதுல எத்தனை டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, அதை நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம கண்டென்ட். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம் ஆஸ் லைக் அதர் சோஷியல் மீடியாஸ் நம்ம வந்து எப்படி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் அப்படின்றது ஒரு சோஷியல் மீடியா தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபேஸ்புக்கோட இன்னொரு லிங்க் பேஜ் தான் சொல்லலாம். நீங்கள் வந்து எப்படி ஃபேஸ்புக்கில் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் போஸ்ட்டை ஷேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களோட ரியர் கேமராஸில் எடுக்கிற ஃபோட்டோஸை நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணலாங்க. அண்ட் தென் நீங்கள் இதில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட காண்டாக்ட் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்களோட டெய்லி அப்டேட்ஸும் நீங்கள் இதில் உடனே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நம்மளோட டேலண்ட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே சோஷியல் மீடியா பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருந்திருக்குன்னு சொல்லலாங்க. அதுலேயும் இன்ஸ்டாகிராம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் இதே இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு மாடல் இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆர் நீங்கள் வந்து ஏதோ ஒரு டைட்டிஷியன், டென்டிஸ்ட் நீங்கள் அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் ஸோ உங்களோட டெய்லி போஸ்ட் வச்சு உங்களோட டேலண்ட்ஸை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அந்தே நீங்கள் வந்து உங்களோட டெய்லி போஸ்ட் மூலிமா உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கிடைக்கவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாங்க. ஸோ அந்த விதத்தில் நமக்கு இன்ஸ்டாகிராம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராமில் எப்படி நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அதை நம்ம எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்க்கு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி இதில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டாகிராமை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் இன்டர்ஃபேஸ், இப்படி தான் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு யூசர் நேம் கொடுங்க. நான் வந்து பிளாகர் வியூ அப்படின்ற ஒரு யூசர் நேம் கொடுக்குறேன். நான் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் கொடுக்குறேன். அண்ட் தென் இதுக்கு பாஸ்வேர்ட் வந்து ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நான் சும்மா கொடுக்குறேன். எனக்கு இப்போ வந்து வெல்கம் டு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் சைன்அப் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல சைன்அப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ இது கம்ப்ளீட் சைன்அப் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபேஸ்புக்கில் நம்ம கனெக்ட் பண்ணணும்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈவன் இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவை, உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு நீங்கள் வந்து திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஃபேஸ்புக்கோட கனெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வேண்டாம், ஸோ ஐம் ஸ்கிப்பிங். ஸோ இங்கே வந்து இப்போ அக்கௌண்ட் செட்டிங்ஸ் கேட்குது. ப்ரைவேட்டாக பப்ளிக் நமக்கு 2 கேட்குது. ஸோ இதில் உங்களுக்கு ப்ரைவேட்டாக வேணும், உங்களோட திங்ஸ்லாம் நீங்கள் ப்ரைவேட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரைவேட் கொடுக்கலாம், இல்லை பப்ளிக் வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் இங்கே என்ன கொடுத்தாலும் திரும்ப நீங்கள் உள்ளே போய் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே பப்ளிக் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து ஆட் அ ப்ரொஃபைல் ஃபோட்டோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். சும்மா இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட். ஸோ இப்போ எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹோம் பேஜ். இங்கே வந்து உங்களோட ரீசன்ட் போஸ்ட் எல்லாம் காட்டும். அண்ட் தென் இந்த சர்ச் பாரில் உங்களுக்கு வந்து யாரோட அக்கௌண்ட்டாக தேவை அப்படின்னா நீங்கள் இங்கே போய் சர்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே இருக்கிறதுல உங்களோட ரீசெண்டில் உங்களோட ஃபாலோவர்ஸில் இருக்கவங்க என்ன போஸ்ட் ஸ்டோரிஸ் போட்டிருக்காங்கன்றதை நீங்கள் வந்து இந்த சர்ச் பாரில் பார்க்கலாம். அண்ட் தென் இந்த ப்ளஸ் சிம்பிள் எதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் ஏதாவது போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட் போட்டுக்கலாம். அண்ட் தென் இந்த சிம்பிள் வந்து எதுக்குன்னா உங்களோட ரீசன்ட் உங்களுக்கு வந்து வந்திருக்க ரெக்வஸ்ட், அக்செப்ட் ரெக்வஸ்ட், அண்ட் தென் நீங்கள் உங்களை யாராவது கமெண்ட் பண்ணியிருந்தாலோ டேக் பண்ணியிருந்தாலோ அண்ட் தென் அதோட இதெல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே ப்ரொஃபைல் போயிட்டு நம்மளோட ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். எடிட் ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த மாதிரி வரும். உங்களுக்கு நேம் எதாவது வேணும்னா நீங்கள் எதாவது நேம் வச்சுக்கலாம். ஆனால் வந்து இங்கே டால்னு கொடுத்துருக்கேன் நேமு. ஓகே, எனக்கு அங்கே நேம் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வெப்சைட் நீங்கள் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஆர்எல் கொடுக்கலாம். இங்கே நான் வந்து யூஆர்எல் வந்து கொடுத்துட்டேன். அண்ட் தென் பயோ, உங்களுக்கு ஏதாவது பயோ வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் பயோ கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன பயோ தேவையோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் சும்மா மார்க்கெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் தென் இப்போ வந்து உங்களோட ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ டன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இது வந்து ப்ரைவேட்டில் இருக்கணும், பப்ளிக்கில் இருக்கணும். இது வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட். ஸோ நம்ம இதை பப்ளிக்காக மாற்றினேன். இப்போ நம்ம வந்து ப்ரைவேட்டாக மாற்றிக்கலாம். ப்ரைவேட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ப்ரைவேட்டில் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட காண்டாக்ட் வச்சுக்கலாம். அண்ட் தென் ப்ரைவேட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இதில் இன்சைட்ஸ் எதுவுமே வந்து செக் பண்ணிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் யாரும் வந்து எடுத்துக்க முடியாது.
அண்ட் தென் இதில் அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்மளோட அக்கௌண்ட் வந்து நம்ம ப்ரைவேட்டில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதில் எந்த ஒரு இன்சைட்ஸ் மானிட்டைஸ் அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. பட் ஆனால் உங்களுக்கு வர ரெக்வஸ்ட் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து வெரிஃபை பண்ணிக்க முடியும். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு இருக்க அந்த கான்டாக்ட்ஸ்லாம் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இதுலேயும் வந்து மற்ற அக்கௌண்ட்டில் இருக்க மாதிரி ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் இதில் வந்து போஸ்ட் போடலாம், அண்ட் தென் லைவ் போகலாம், ஐஜிடிவி, அந்த மாதிரி எல்லா விதமான லிமிட்டட் ஃபீச்சர்ஸும் இதில் வந்து அவங்களே வந்து நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதை எப்படி கிரியேட்டர் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். செட்டிங்ஸ் போங்க. ஸோ இங்கே வந்து செட்டிங்ஸ் போய்ட்டு அக்கௌண்ட்குள்ளே போயிட்டு ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதே அக்கௌண்ட்டே ப்ரொஃபஷனலாக ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் வந்து நியூ ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இதையே ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா என்னோடய கேட்டகரி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஆர்டிஸ்டா, மியூசிஷியன், பிளாகர், அந்த மாதிரி என்ன நீங்கள் வந்து கேட்டகரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து பிளாகர் கொடுக்குறேன். இப்போ வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக நம்ம மாற்றணும் அப்படின்னா இது வந்து நம்ம ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக மாற்ற முடியாது. ஸோ அதை தான் இவங்க இங்கே நம்ம கிட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட அக்கௌண்ட் வந்து எப்போவுமே பப்ளிக்காக தான் வைக்க முடியும். ஸோ எனி ஒன் கேன் சி அவர் போஸ்ட் அண்ட் வீடியோஸ். ஸோ நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து கிரியேட்டர் வேணுமா இல்லை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக வேணுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கிரியேட்டர்லேயே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ கிரியேட்டர் அக்கௌண்ட்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த 5 ஸ்டெப்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ இதில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்ககிட்ட வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்வைட் பண்ணுறதுனா இன்வைட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதையும் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இங்கே வந்து போஸ்ட் ஃபஸ்ட்டு நான் ஏதோ ஒரு போஸ்ட் போடுறேன். ஸோ ஃபினிஷ் அப். என்னோடய 5 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே இதில் எல்லாமே வந்து மானிட்டைஸ் பண்ண முடியும். கிரியேட்டர் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து இன்சைட்ஸ் பார்த்துக்கலாம், உங்களோட ப்ரொமோஷன்ஸ், இன்சைட்ஸ். ஸோ இப்போ இன்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு போஸ்ட் வந்து எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ ரீச் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி நீங்கள் பார்க்கலாம். இதுதான் இன்சைட்ஸ். இதில் இருக்க ஒரு -பாயிண்ட், நீங்கள் வந்து இதுக்கு மேலே ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக மாற்ற முடியாது. இது எப்போவுமே பப்ளிக் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். இதில் நீங்கள் வந்து ஏதாவது டேக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து டேக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட். பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, சேம் அஸ் கிரியேட்டர் அக்கௌண்ட் தான் பிஸ்னஸ் அக்கௌண்ட். ஸோ இது நான் இப்போ அப்படியே பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக மாற்றுறேன். ஸ்விட்ச் அக்கௌண்ட் டைப். இதை நான் இப்போ அப்படியே பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் என்ன பெனிஃபிட்ஸ்னால் நீங்கள் இதில் வந்து டேரெக்டாக கிளைண்ட்ஸோட வந்து காண்டாக்ட் வச்சுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களால் வந்து கான்வர்சேஷன் பண்ணிக்க முடியும் கிளைண்ட்ஸோட. சேம் அஸ் கிரியேட்டர் அக்கௌண்ட் மாதிரி தான். இதையும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் க்ரோயிங் ஒரு பிஸ்னஸ். இதுலேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான உங்களோட பிஸ்னஸ் கண்டென்ட்டுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இதில் ஃபாலோஸ் பண்ணி நீங்கள் போஸ்ட் பார்த்துக்கலாம். இதையும் நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக வந்து மாற்ற முடியாது. ப்ரைவசி. இதையும் நீங்கள் வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக மாற்ற முடியாது. பிஸ்னஸ் அக்கௌண்ட்டையும் இதுலேயும் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பேஜோட வந்து லிங்க் பண்ண முடியும். நீங்கள் இதில் இன்சைட்ஸ், ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் இன்னொன்று என்ன ஒரு நமக்கு பெனிஃபிட் இருக்குன்னா இதில் நீங்கள் இடையில உங்களோட பிஸ்னஸ் ஆட்ஸ் வந்து இதில் நீங்கள் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் அந்த ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து யாரையா ஃபாலோ பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ நான் எங்கள் ஃபோக்கஸ்ஆர்க்கே எடுக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் தான், ஆன்லைன் மார்க்கெட்டிங். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இவங்க போடுற கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் அது மூலியமாக பார்த்து நீங்கள் அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுனாலும் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ த்ரூ ஜிமெயிலாகவும் பண்ணலாம், இல்லை கால், எல்லா காண்டாக்ட் டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கால் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸ்ஆர்க் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக தேடுறீங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் இங்கே எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற சோஷியல் மீடியாவை விட இன்ஸ்டாகிராம் வந்து நமக்கு ரொம்ப டேட்டா வந்து அதிகமாக கன்சியூம் ஆகுது. ஸோ அதை நம்ம எப்படி கம்மி பண்ணலான்னா இதிலே ஒரு ஷார்ட் ட்ரிக் இருக்குது. செட்டிங்ஸ் போயிட்டு இதில் அக்கௌண்ட்ஸ் போங்க. அக்கௌண்ட்ஸ் போயிட்டு இதில் செல்லுலார் டேட்டா யூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டேட்டா சேவர் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் நமக்கு டேட்டா சேவ் ஆகும். எல்லா வீடியோலையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் ட்ரூ ஃபேக்ட் சொல்லலான்னு இருக்கேன்.
ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற அந்த ட்ரூ ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டிப்ரெஷன் இஸ் காஸ்ட் பை ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னா, நம்மளோட ஒவ்வொரு டிப்ரெஷனுக்கு காரணமும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்றதுல தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து எப்போ நம்ம மைண்டை செல்ஃப் கண்ட்ரோலாக வச்சு ஒரு விஷயத்த நம்ம நார்மலாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ டோன்ட் ஓவர் திங்க் அண்ட் டோன்ட் கெட் இன்டு டிப்ரெஷன் guys. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் தென் இது வரைக்கும் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.